என்னம்மா சமைக்கிற? இன்னைக்கு சோளத்தை வச்சு புட்டு செய்ய போகிறேன். சிகப்பு சோளம் எடுத்திருக்கேன். இது சிகப்பு சோளம். வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அதில் சிகப்பு சோளமும் இருக்கும். இந்த சிகப்பு சோளத்தை வச்சு புட்டு செய்ய போகிறேன். இப்போ இது நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 4 தடவை கழுவி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. சோளம் ஊறிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உணர்ந்தா போதும். ஒரு 5 நிமிஷம் உணர்த்தியாச்சு. நல்லா ஃபேன் காற்றுல ஊற வச்சது 5 நிமிஷம் உணர்த்தியாச்சு. சுக்கு கொஞ்சமாக, ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு 5-6 ஏலக்காய். இதை இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி ரவை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோள மாவு, சுக்கு, ஏலக்காய் வாசனைலாம் அப்படியே வீடே கமகமன்னு வாசனை அடிக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதிகம் போடக்கூடாது, சும்மா 2 பிஞ்சு தான் போடணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளித்து இப்படி லைட்டாக தெளிக்கணும். அதிகம் ஊற்றக்கூடாது. ஏன்னா இது ஏற்கனவே ஊற வச்சது தான். நல்லா 2-3 மணி நேரம் ஊற வச்சது. தேங்காய் தண்ணி இருந்தாலும் அதில் அப்படியே பிசைஞ்சு விடுங்க. தெளித்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசைஞ்சிக்கிங்க. இப்படி பிடிச்சா அப்படியே பிடிக்கலாம். லட்டு மாதிரி உதிர்த்து விட்டா இப்படி உதிரணும். நல்லா பெசரி விடுங்க. தண்ணியெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. துருவின தேங்காய், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம்.
புட்டு இதே மாதிரி அவிச்சு எடுங்க. சோள மாவு புட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாவும் இருக்கும். ஆரோக்கியமான சோள மாவு புட்டு ஊற வச்சு நம்மளே அரைச்சி செஞ்சால் இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு வரேன்.